We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாமல்லபுரம் புராதன சின்னங்களை பார்வையிட உள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி மாமல்லபுரம் முழுவதையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள காவல்துறையினர் மோப்ப நாய் துணையுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்குகிறார் இந்த செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். கிருஷ்ணா, வணக்கம். தற்போது அங்கு போலீசார் எந்த அளவுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க, மேலும் அங்கிற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, முழு விவரம். மத்திய உள்துறை அமைச்சர் இன்று சென்னைக்கு வருகை தந்திருக்கிறார். இவர் தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களுடன் மாநாடானது நடைபெற்று வருகிறது. அதனை முடித்துக் கொண்டு சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்திற்கு வருகை தருகிறார். அவர் வருகை தருவதையொட்டி மாமல்லபுரம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வரப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் பார்வையிடும் கடற்கரை கோயில் மற்றும் 5 ரக ரத வீதி ஆகிய பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் சோதனையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை அடுத்த கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதனைத் தொடர்ந்து மாமல்லபுரத்தில் உள்ள பல்லவர் கால புராதன சின்னங்கள் பார்வையிட உள்ளார். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை, அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் வந்து செல்லக்கூடிய நேரம் வரை இந்த பகுதி முழுவதுமே பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. கடற்கரை கோயில், 5 ரதம், அர்ஜுனன் தபசு உள்ளிட்ட புராதன சின்னங்களை கண்டுகளிக்கிறார். அதுவும் அவர் காரின் மூலமாக உலா வந்துதான் அவர் இந்த பார்வையிடுகிறார். மகாபலிபுரத்தில் உள்ள அர்ஜுனன் தபசு என்பது 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர் 1ஆம் நரசிம்மரால் திறந்தவெளியில் பிரம்மாண்ட பாறையில் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் புடைப்பு சிற்ப தொகுதியாகும். இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கங்கை நதியில் பூமியில் இறங்குவதையும் அல்லது அர்ஜுனன் தபசு அஸ்திரம் பெற சிவனை நோக்கி தவமிருப்பதையும் இந்த சின்ன புராதன சின்னத்தை குறிக்கிறது. அதனைத் தொடர்ந்து 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்ட உலக புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க துறைமுக நகரமாக இது கருதப்படுகிறது. இது பல்லவர் முதலாம் நரசிம்மரின் பெயரால் உருவாக்கப்பட்ட இந்த 5 ரத இந்த சிற்பத்தையும் அவர் பார்வையிடுகிறார். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் யாரும் மாமல்லபுரம் வர வேண்டாம் என தொல்லியல் துறை ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இதற்கிடையில் உள்துறை அமைச்சர் வருகையால் பாதுகாப்பு நலன் கருதி மாமல்லபுரத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் வரக்கூடிய வாகனங்கள், வர்த்தக வாகனங்கள், வெளியூர் வாகனங்கள், சுற்றுலா பயணிகள் அனைவருமே காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை கட்டுப்பாட்டில் அனைத்து முக்கிய சாலைகள், அந்த குறுக்கு சாலைகள் அனைத்துமே பேரிகார்டுகள் அமைத்து தடுக்கப்பட்டு வருகிறது. மற்ற வாகனங்கள் எதுவும் உள்ளே வருகை தந்தால் அதனை தடுத்து நிறுத்தி வெளியே செல்லுமாறும் இது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் வருகிறார். இதனால் யாரும் உள்ளே அனுமதி இல்லை என அவர்கள் உடனடியாக அவர்களை அனுப்பி வருகின்றனர். மேலும் உள்துறை அமைச்சர் பார்வையிட உள்ள கடற்கரை கோயில் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு மோப்ப நாய்கள் உதவியுடன் கடற்கரை கோயில் வளாகத்தை சோதனையிட்டு வருகின்றனர். மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையின் காரணமாக மாமல்லபுரம் இருக்கக்கூடிய சிறு வணிகம் மற்றும் பெரு வணிகங்கள் கடை பகுதி முழுவதுமே அடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் வருகக்கூடிய செல்லக்கூடிய பகுதி முழுவதுமே பேரிகார்டுகளும் தடுப்பு கட்டைகளும் அமைத்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் முழுவதுமே, அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரக்கூடிய சாலைகள் அனைத்துமே முழுமையாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கடற்கரை கோவில், அதை 5 ரதம், அதே தொடர்ந்து தபசு என்கக்கூடிய அந்த ஒரு கல் சிற்ப பகுதியை முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் முதல்வர்கள் மாநாடு, அது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு முடிந்த பிறகு சரியாக 3 மணி அளவில் இங்க மாமல்லபுரத்திற்கு வருகை தருகிறார். அவர் வருகை தந்து சுமார் 1 மணி நேரத்திற்காக இந்த பகுதி முழுவதுமே அவர் பார்வையிடுகிறார். சென்னையை அடுத்திருக்கக்கூடிய தமிழக பகுதியில் மாமல்லபுரம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. வெளிநாடுகள்
பயணிகள் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பகுதி, அதுவும் தொல்லியல் நிறைந்த பகுதி என்பதன் காரணமாக இங்கே உள்துறை அமைச்சர் இந்த பிரதான சின்னங்களை பார்வையிடுவதற்காக வருகை தருகிறார். இதற்காக இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. மோப்ப நாய்கள் முழுவதுமாக சோதனை செய்யப்பட்டு உள்துறை அமைச்சர் என்பதன் காரணமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக கிருஷ்ணா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.